தமிழ் இலக்கியத்தை ஆர்வமாக தெரிந்து கொள்ள காத்திருக்கும் அனைவரையும் பகுதி 4ற்கு வரவேற்கிறேன். கடந்த பகுதியில் மாதவியின் முதல் அரங்கேற்றத்தை பார்த்தோம். அவளுடைய கலைத்திறன் புகார் நகரையே வியக்க வைத்தது. அந்த கலையை ரசிக்க சென்ற கோவலன் இப்போது அடிக்கடி மாதவியை சந்திக்கத் தொடங்கினான். இது வெறும் நட்பாக தொடங்கியது. ஆனால் மனித மனம் சில நேரங்களில் நம்மையே அறியாமல் வேறு பாதையில் பயணிக்க தொடங்கும். அதுதான் இப்போது நடக்கிறது. மாதவி வாழ்ந்த வீடு இசையால் நிரம்பியிருந்தது. காலை யாழ், மாலை குழல், இரவு நாட்டிய பயிற்சி. புலவர்கள் வந்து பாடல்களை பாடுவார்கள். இசைக்கலைஞர்கள் புதிய ராகங்களை வாசிப்பார்கள். கோவலன் அங்கே சென்றபோது அவன் ஒரு புதிய உலகத்தை பார்த்தான். கலை உலகம், இசை உலகம், கவிதை உலகம். உங்கள் அனைவருக்கும் மற்றொன்றையும் கூற விரும்புகிறேன். அந்த காலத்தில் நாட்டிய கலைஞர்கள் வெறும் நடனம் ஆடுபவர்கள் மட்டுமல்ல. அவர்கள் இசை, தமிழ், இலக்கியம், கவிதை, நடிப்பு என்று பல கலைகளில் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். மாதவியும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கலைஞர்தான். நாட்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டே போகின்றன. ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம், பல வாரங்கள். கோவலன் அதிக நேரத்தை மாதவியுடன் செலவிட ஆரம்பித்தான். அவன் வணிகத்திற்கு செல்வது குறைந்தது. வீட்டிற்கு வருவதும் தாமதமானது. கண்ணகி கவனித்தாள். ஆனால் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. என் கணவர் ஒரு நாள் உண்மையை உணர்வார் என்று அமைதியாக இருந்தாள். ஒரு மாலை மாதவி கேட்டாள், கோவலா, இன்று ஏன் அமைதியாக இருக்கிறாய்? கோவலன் மெதுவாக சிரித்தான். உன் கலை உலகத்தில் நேரம் எப்படி போகிறது என்று தெரியவில்லை. மாதவி சிரித்தாள். கலை மனிதனை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். இந்த உரையாடலில் கூட மாதவி கோவலனை குடும்பத்தை விட்டு விலக சொல்லவில்லை. ஆனால் கோவலனோ தனது முடிவுகளை தவறாக எடுக்க ஆரம்பித்தான். கோவலன் மாதவிக்கு விலை உயர்ந்த பரிசுகளை வாங்கி கொடுத்தான். பொன், முத்து, விலை மதிப்புமிக்க ஆடைகள், அரிய நகைகள். பணத்தை பற்றி அவன் சிந்திக்கவில்லை. இன்னும் இருக்கிறது என்று நினைத்தான். ஆனால் செல்வம் என்பது ஆற்றில் ஓடும் நீரை போன்றது. வருவதும் போவதும் வேகமாகத்தான் இருக்கும். கண்ணகி தனியாக வீட்டில் அமர்ந்திருந்தாள். அவளுடைய தோழி கேட்டாள், அக்கா, உங்களுக்கு வருத்தமாக இல்லையா? கண்ணகி அமைதியாக பதிலளித்தாள். வருத்தம் இருக்கின்றது, ஆனால் கோபமில்லை. என் கணவர் நல்லவர். ஒரு நாள் அவர் உண்மையை உணர்வார். இதுதான் கண்ணகியின் பெருமை. அவள் பழிவாங்க நினைக்கவில்லை. அவள் காத்திருந்தாள். இதில் உங்களுக்கு கூற விரும்புவது, கோபப்படுவது எளிது, ஆனால் பொறுமையாக இருப்பது மிகவும் கடினம். கண்ணகி நமக்கு கற்றுக் கொடுப்பது பொறுமையின் வலிமையையே. மாதங்கள் கடந்தன. கோவலனின் செல்வமும் குறைந்து கொண்டே போனது. ஒரு நாள் அவன் கணக்கு புத்தகத்தை திறந்தான். அதிர்ச்சியடைந்தான். கிட்டத்தட்ட எல்லா செல்வமும் கரைந்து விட்டது. அவன் முதன் முறையாக யோசிக்க ஆரம்பித்தான். நான் என்ன செய்துவிட்டேன்? அந்த கேள்வி அவன் மனதில் ஒலிக்கத் தொடங்கியது. கோவலன் ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்து கொண்டிருந்தான். ஒரு புறம் மாதவியின் இசை, மறுபுறம் கண்ணகியின் அமைதியான நினைவு. அவன் மனம் 2 பாதைகளுக்கு நடுவில் சிக்கிக் கொண்டது. அவன் எந்த முடிவை எடுப்பான்? அவன் மீண்டும் கண்ணகியிடம் திரும்புவானா, அல்லது இன்னும் ஆழமாக இந்த வாழ்க்கையில் மூழ்கி விடுவானா? அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நல்ல மனிதர்களும் தவறான முடிவுகளை எடுக்கலாம். ஆனால் அந்த தவறை உணர்ந்து திருந்துவதுதான் உண்மையான பெருமை. நன்றி.